சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு ரீடிங்கில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங் உங்களை பற்றி என்னவா இருக்குது அப்படின்ற பற்றி தான் இன்னைக்கு ரீடிங்கில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் எல்லாத்துக்குமான ஸ்பெஷல் ஆஃபர் வந்து இப்போ அவைலபிளாக தான் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நம்ம உங்களுடைய எனர்ஜியை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பொருந்தக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து தான் லா ஆஃப் அட்ராக்ஷனும் மேனிஃபெஸ்டேஷனும் உங்களுக்காகவே தனியான முறையில் தயாரித்து தருது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய கோரிக்கைகளுக்கு இணங்க நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, டிஎம் பண்ணி டீட்டெயில்ஸ் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். உங்களுடைய நபர்களோட கரண்ட் ஃபீலிங் என்னவா இருக்குது? ஓகே, ஸோ இந்த நபர்கள் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஒரு சில சுச்சுவேஷன்ஸை கடக்கிறதுக்காக இந்த நபர்கள் தன்னுடைய மனநிலையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளும், தனக்கு ஏற்ற மாதிரி புதுப்பிச்சு அமைச்சுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி சில பிளான்களை போட்டு கொஞ்சம் முன்னோக்கி போகிற மாதிரி இருக்குது. அதாவது இது வரைக்குமே இந்த நபர்கள் வந்து ஒரு சந்தோஷமே இல்லாமல் ஏதோ ஒரு மயான ஒரு இருளுக்குள்ளே இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ இந்த நபர்களை யாராவது கட்டுப்படுத்துகிற மாதிரியும் இந்த நபர்களுக்கே ஃபீல் ஆகியிருக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்க்கும்போது அதில் இருந்தெல்லாம் நான் வெளியே வந்துடுறேன், எனக்கான சந்தோஷத்தை நோக்கி நான் கொஞ்சம் பயணமாகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த நபர்களுடைய எண்ணங்கள் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களில் அந்த போராட்டத்துக்குள்ளாகி ஒரே விஷயத்துக்குள்ளே போயிட்டு இந்த நபர்கள் வந்து அடப்பட்டிருந்திருப்பாங்க. அதாவது தன்னுடைய சந்தோஷத்துக்கு இணங்க ஒரு விஷயமும் பண்ண முடியலை, இந்த நபர்களை மீறி என்னால் இந்த விஷயம் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கண்ட்ரோல்குள்ளே இந்த நபர்கள் வந்து போயிட்டுருக்கலாம். இந்த நபர்களை சுற்றி நிற்கிற நபர்கள் கூட உங்களுடைய நபர்களை ஒரு கண்ட்ரோல்குள்ளே வச்சிருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த நபர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாமே விடுத்துட்டு தனக்கான ஒரு சுதந்திரத்தை ஏற்படுத்தி கொண்டு கொஞ்சம் ஃப்ரீயாகி முன்னோக்கி வரணும். அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை பற்றி பார்க்கும்போது இந்த நபர்கள் தான் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கணும், அதுக்கான சரியான தீர்மானம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த நபர்களோட எண்ணத்துக்களுக்கு இணங்க ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுடைய நினைப்புக்கு மாறாவே நடந்துருது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே வந்து யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த நபர்கள் கொஞ்சம் ரிக்ரெட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வேகமாக ஏதாவது ஒரு மாற்றத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, ஸோ அவர் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈகோ, அந்த விஷயங்கள் வந்து இவர் அந்த முன்னோக்கி போக விடாமல் இருக்குது அப்படின்னும் இங்கே ஒரு சிலரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது இந்த மூன்றாம் நபராக இருக்கிறவர்கள் கூட இந்த இடத்துல ஒரு சில கட்டுப்பாடுகளை விதித்து உங்கள் நபரை முன்னோக்கி போகக்கூடாது, விடையும் கூடாது அப்படின்ற மாதிரி நிறுத்தியிருக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு தனக்கு தானே அந்த ஈகோ அப்படின்ற பிரச்சனையெல்லாம் இருக்குது. இன்னொரு சில நபர்களுக்கு அந்த கட்டூன் இருந்திருப்பாங்க, இந்த இடத்துல நான் இந்த இடத்துல சிக்கிட்டு இருக்கேன், மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ வந்து சரியான பிளானிங் போட்டு அந்த இடத்துலேருந்து இந்த நபர்கள் மீண்டும் வெளியே வர மாதிரி தான் இங்கே டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்கள் நபர்களுடைய மனதில் வந்து உங்களுக்கு ஒரு லெட்டரோ ஒரு நியூஸோ ஏதாவது ஒன்று கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த நபர்களுக்கு வந்து ஏதோ ஒரு தொடர்பு கொள்ளணும் அப்படின்ற ஆசையும் இருக்குது. பட் ஓகே, அந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி வந்து ப்ளாக்கேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, ஆனால் இப்போ வந்து ஏதாவது ஒரு முறையிலாவது என் நபர்கள்கிட்ட வந்து என்னால் தொடர்பு கொண்டுறணும் அப்படின்னு இந்த நபர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து நினச்சிருக்கலாம் தன்னோட வைஃபும் இல்லை தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்களும் தான் என்னால் முன்னோக்கி போடாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் ப்ளோக்கேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி உங்கள் நபர்கள் வந்து நினச்சி கொண்டிருக்காங்களாம். ஓகே, ஸோ அதே மாதிரி அவர்களுடைய ஆட்கும் ஒரு சில மாதிரி பாரங்கள் இருக்கிற மாதிரி தான் நான் இந்த இடத்துல பார்க்குறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல இருந்து வெளியே வர முடியாமல் அந்த நபர்கள் தவிச்சு கொண்டிருக்க மாதிரி தான் இருக்குது. இப்போ தேர்ட் பார்ட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாலுமே கூட அந்த இடத்துல இருந்து நான் வெளியே வந்துடணும் அப்படின்னு உங்கள் நபர்கள் நிறையவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறோம். மாதிரி உங்களுடைய நபர்களோட மனநிலை பார்த்தோம் அப்படின்னா கூட அவர்களுக்கு காசு விஷயமாக ஏதாவது ஒரு பெரிய லாஸ் நடந்திருக்கும். ஓகே, காசு இழப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றாங்க. அந்த விஷயத்தினாலேயே இந்த நபர்களை ஏமாத்திருக்கலாம், யாராவது முதுகலை குத்தப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம். அப்படிங்கும் போது இந்த நபர்கள் ரொம்பவே டேமேஜ் ஆகி இருக்கிற மாதிரி தான் இந்த இடத்துல டிவைன் வந்து சொல்கிறாங்க. மாதிரி இங்கே ஒரு சில நபர்கள் வந்து உங்களை நிறையவே மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு எனர்ஜியும் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த இடத்துல காசுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு உங்களை வேண்டாம் அப்படின்னு கூட இந்த நபர்கள் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இந்த நபர்கள் உங்களை நிறையவே மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். அதாவது
உங்களுக்காக ஒரு பதில் சொல்லியிருக்கணும். உங்களுக்கான ஸ்தானத்த உங்களுக்கே குடுத்துருக்கணும். அப்படின்ற நேரத்தில உங்கள வேண்டாம் அப்படின்னு உதறிட்டு போயிருக்கலாம். ஆனா, இப்போ இந்த நபர்கள் நிறையவே ஃபீல் பண்ற மாரி தான் எனக்கு இங்க தெரியுது. அவர்களுடைய தப்புகள உணர்ந்து, அவங்க மனசுக்குள்ளே நிறையவே புழுங்கிக் கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் அங்க பார்க்குறேன். அது மட்டும் இல்லாம, ஒரு சில நபர்கள் வந்து தேர்ட் பார்ட்டி இருக்கும்போதே உங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ப வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியாம ஹைட் பண்ணியிருப்பாங்க. இப்ப திருமணமானத கூட உங்களுக்கு தெரியாம மறைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே. ஸோ, அப்போ இதெல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டு, அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்போது கூட நீங்க 2 பேரும் விலகி இருக்கலாம். அல்லது அந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறமும் நீங்க தான் வேணும் அப்படின்னு நீங்க நிக்கும்போது, இந்த நபர்கள் ஒரு பதில் சொல்லாம விலகியிருக்கலாம். ஸோ, அப்போ ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு முதுகுல குத்தக்கூடிய மாதிரி சம்பவங்கள வந்து இந்த நபர்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ, அதுக்காக இந்த நபர்கள் ரொம்பவே மனம் வருந்துற மாதிரி தான் எனக்கு இங்கே தெரியுது. ஓகேயா. அப்போது உங்களுக்கு ஏற்பட்ட அந்த அவமானம், உங்களை அந்த நம்ப வச்சு ஏமாத்துறது அப்படின்ற மாதிரி சில விஷயம்லாம் நிறைய பண்ணியிருக்கலாம். ஸோ, அப்போது அதுக்கு எல்லாமே இந்த நபர்கள் மனம் திறந்து என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ, சில வழிகள் வந்து தெரியாமல் இருக்குது. இதை எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு உங்கள் நபர்கள் உங்களை அதிகமாக சிந்திக்கிறாங்க. அதே சேம் டைம் உங்கள் 2 பேத்துக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னா, இந்த நபர்களுக்கு டைரெக்டாக வந்து பேச முடியாது. உங்ககிட்ட முகம் கொடுத்து கதைக்க முடியாது. இப்போ கதைக்கிறதா அப்படி இருந்தாலுமே கூட அது அவ்வளோ நல்லா இருக்காது. உங்களை மெல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, மயக்கிற மாதிரி இருக்குது. முகேஷ் அது ஒரு ட்ராமா மாதிரி ஆகிரும் அப்படி சொல்லி இந்த நபர்களை கொஞ்சம் தள்ளி இருந்து உங்களை எப்படி சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வந்து பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகே. ஸோ, அப்போது உங்களே இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து திடீர்னு உங்கள் நபர்களோட ஞாபகம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதா, நீங்கள் உடனே மனநிலை குழம்புறீங்கன்னா, அவர்களை தேடி ஓடுறீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த நபர்கள் அந்த சைட்ல இருந்து உங்களை ஈர்க்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஒரு சில நபர்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி உங்களை ஈர்க்கிறாங்க. அவங்களோட சைட் ஞாபகங்களை அதிகரித்து எப்படியாவது உங்களோட சைட் ஈர்த்து கொள்ள பார்க்குறாங்க. ஏன்னா இந்த நபர்கள் பண்ணது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக ஹார்ட் பிரேக் ஆகக்கூடிய விஷயம் தான். ஓகேயா. ஸோ, அப்போ இந்த நபர்கள் வந்து அந்த தன்னுடைய தப்பை மறைக்கிறதுக்காக கூட இப்போ நீங்களே வந்து கதைச்சா நல்லா இருக்கும், நீங்களே அடுத்த ஸ்டெப் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல வெயிட்டிங் மூமெண்ட் கொடுத்துட்டு காத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த நபர்கள் அவர்கள் சைடில் பண்ணியிருக்க தப்பை வந்து இந்த நபர்கள் நான் உணர்ந்து கொண்டேன், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு மனசார இந்த நபர்கள் மன்னிப்பு கோர்ற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ, அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களுக்கு நிறைய ஆஃபர் இருந்து இந்த நபர்கள் வந்து அதை நோக்கியே போய் கொண்டிருக்கலாம். ஓகே. ஸோ, அந்த இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். அதுக்கெல்லாமே இந்த நபர்கள் ஒரு மன்னிப்பு கேட்கிற மாதிரி இருக்கு. ஓகே. அதே மாதிரி உங்கள் நபர்களுக்காக நீங்கள் ரொம்ப காலமாக காத்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா, அந்த நபர்கள் சைட்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜோ ஒரு லெட்டரோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாள் உங்கள் காதல் வந்து ஸ்டெக் மூமெண்ட்லேயே இருக்குது, ஒரு மூமெண்ட்டே கொடுக்காம அப்படியே நின்று கொண்டிருக்கு அப்படின்னா, அதுக்கான ஸ்டெப்புகளை நீங்கள் எடுக்கிறது வந்து நல்லதாக இருக்கும். ஓகே. ஏன்னா அவர்களுடைய சைடில் வந்து தன்னிச்சையாக அந்த நபர்களுக்கு கொஞ்சம் ஸ்டெப் எடுக்க முடியாமல் இருக்குது. ஓகே. ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அந்த டவுட்ஸ் இருந்திருக்கலாம். ஏன் நபருக்கு இவ்வளோ ஆசை இருந்தும் ஏன் ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த நபர்கள் வந்து இன்னொரு விஷயத்தில் கமிட் ஆகியிருப்பாங்க. ஓகே. அப்போது இந்த நபர்களுக்கு திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னா, அந்த கமிட்மெண்ட் வந்து உங்களோட சைடில் வந்து அது ஒரு ஸ்டெப் எடுக்க விடாமல் ஒரு தடை பண்ணுது. உங்களுடைய நபர்களுக்கு மன ரீதியாகவே ஒரு குழப்பங்கள் வந்து ஏற்படுறது. ஓகேயா. அப்போ என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் அப்படின்னு தெரியாமல் கூட அவர்களே குழம்பி போயிடுறாங்க. அப்படின்றதுனாலும் என்னமோ ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துறதுலேயும் திருப்பத்தை எடுத்துகிட்டு வரதுலேயும் இந்த நபர்களுக்கு நிறையவே தடங்கள் ஏற்படுது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்கள் அவங்களோட ஜாயிண்டாக கிடைக்கக்கூடிய அந்த டைமிங்கை வந்து இந்த நபர்கள் மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. இன்னொருத்தரோட பேச்சை கேட்டுட்டு அந்த மிஸ் பண்ணியிருக்கலாம். இன்னொரு நபர் அது அவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியாக இருக்கலாம். ஓகே. ஸோ, அப்போ அந்த நபர்கள் சொன்ன விஷயத்தை வச்சு உங்களில் ஒரு தப்பான ஒரு எடை போட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ, அது கூட இந்த நபர்களை வந்து இந்த காதலில் வந்து ஜாயின் ஆக முடியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு தடையை க்ரியேட் பண்ணியிருக்கும். எப்போல்லாம் அந்த நபர்கள் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து நின்றுருக்கணுமோ அப்போல்லாம் உங்களை வேண்டாம் அப்படியே தூக்கி போட்டுட்டு போன மாதிரி இருக்குது இன்னொருத்தர் பேச்சை கேட்டுட்டு. அப்போது சரியாக அந்த காதல் வந்து ஒன்று சேர்ந்துருக்கணும். பட் அந்த டைமிங் அந்த நபர்கள் அந்த பேச்சு கேட்டு மிஸ் பண்ணதுனாலும் என்னமோ இப்போ இந்த நபர்களுக்கு எந்த முகத்தை வச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து கதைப்பம் அப்படின்றது தெரியாமல் இருக்குது தான் மிகப்பெரிய ஒரு தடையாக நான் இங்கே பார்க்குறேன். ஓகே. ஸோ, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நபர்களுக்கு உங்களோட நபரோட சைடில் இருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் வரும், பட் ஸ்லோவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. அதே மாதிரி
வீலோ போச்சு ஒன்று வந்து திரும்ப இதாக போகுது. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் திரும்ப திரும்ப ஒரே விஷயம் நடந்து கொண்டிருக்கு அப்படின்னா நீங்கள் கண் விழிச்சு கொள்வது நல்லதாக இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்குது, கிளாரிட்டி இல்லாமல் நடக்குது அப்படின்னா அது அந்த நபர்களுமே முட்டாள்தனமான ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்காங்க, உங்களையுமே முட்டாள்தனமாக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்கள் நபர்கள் வந்து உங்களுக்கான சமாதானத்தை வந்து தர முடியாது, உங்களுக்கான தீர்மானத்தை வந்து ஏற்படுத்தி தர முடியாது. அப்படிங்கிற நேரம் சடனாக இந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களையுமே அவங்க குழப்பிக்கொள்கிறாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்குமே ஒரு தீர்மானமான ஒரு விஷயத்தை கொடுக்காம இடையில பூந்து உங்களையுமே ஒரு குழப்பத்துக்குள்ளாக்கிடுறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களையுமே ஒரு மைண்டை குழம்ப வச்சுட்டு இல்லை ஏதாவது ஒரு மைண்ட் வாஷ் பண்ணிட்டு போயிடுறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுடைய நபர்கள் வந்து மீண்டும் மீண்டுமே உங்கள்கிட்ட வந்து உங்களை ஒரு மைண்ட் வாஷ் பண்ணுறாங்க. திரும்ப திரும்ப நடந்த விஷயங்களே திரும்ப திரும்ப நடக்குது. இந்த நபர்கள் வர்றாங்க, கதைக்கிறாங்க, திருப்பி போயிடுறாங்க. அப்படிலாம் திருப்ப திருப்ப நடக்குது அப்படின்னா நீங்கள் இதை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டியது அவசியமாகும். ஏன்னா இந்த விஷயம் திரும்பவும் அதே மாதிரி சுத்த போகுது அப்படின்றாங்க. இந்த நபர்கள் விட்டு விலகி இருந்தாலும் திரும்ப வந்து கதைச்சிட்டு திரும்ப விலகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா உங்களுடைய விஷயத்தில் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு இந்த நபர்கள் ரெடியாக இல்லை. அவர்களுடைய சுச்சுவேஷன் பார்க்கும்போது அதுக்கு தயாராக இல்லை. அப்படிங்கும்போது இந்த நபர்கள் வந்து உங்களை தான் மீண்டும் மீண்டுமே இந்த நபர்கள் முட்டாளாக்கி ஒரு மைண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு வராங்களே தவிர்த்து அவர்களுடைய இதில் ஒரு தீர்மானத்தை எடுத்துகிட்டு வரணும், ஒரு மாற்றத்தை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுல கவனம் செலுத்த மாட்டேன்றாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு பார்க்கும்போது நீங்கள் வேணும் அப்படின்ற ஆசையும் இருக்குது, பட் அதுக்கான வழிகளை இந்த நபர்கள் தேடாமல் இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த நபர்களால் ஒரு கமிட்மெண்ட்லேருந்து வெளியே வர முடியலை. ஸோ அப்போ அந்த விஷயத்துக்கெல்லாம் இந்த நபர்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டு உங்களோட விஷயத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்காம கூட இருக்கலாம். ஓகே, ஏன்னா எப்போ போனாலும் என் நபர் வந்து என்கிட்ட கதைக்க போகிறாங்க, எப்போ போனாலும் என் நபர் என்கிட்ட பேசிட போகிறாங்க, அந்த இடத்துல என் நபர் என்கிட்ட ஈகோ காட்ட போகிறது இல்லை, நான் இப்போ இல்லை அப்படின்னா கூட என் நபர் அமைதியாக எனக்காக காத்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களை பற்றின தவறான வியூகங்களை தான் இந்த நபர்கள் வகுத்து வச்சுருக்கார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. எப்போ போனாலும் என் நபர் என்னோட கதைப்பாங்க, எப்போ போனாலும் இந்த உறவு வந்து இருக்குது. ஒரு சில நபர்களை பார்க்கும்போது மீண்டும் மீண்டுமே உங்களை வேணும் அப்படின்னே முட்டாள்தனமாக ஆக்க ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இவர்களுக்கு ஒரு தீர்வு எடுத்துகிட்டு வர முடியலை அப்படின்றதுக்காக கூட உங்களை இந்த இடத்துல முட்டாள்தனமாக ஆக்கி பார்ப்போம் அப்படின்றது கூட இவர்களுடைய எண்ணங்களாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி டிவைன் சொல்கிறாங்க. ஸோ இந்த உங்களுடைய நபர்களுடைய மனநிலை வந்து இப்படி தான் இருக்குது இப்போதைக்கு இந்த செகண்டுக்கு. ஓகே, ஸோ அப்போது உங்களுக்கு அதில் நீங்கள் அதிகமாக சிந்திக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன்.